வெற்றியை உறுதி செய்தார் பிரியங்கா காந்தி. 6 லட்சம், குறிப்பாக பிரியங்கா காந்தி போட்டியிட்ட வயநாடு தொகுதியில் மிகுந்த எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்க ஏற்படுத்தியது. 3.94 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றி உறுதி செய்திருக்கிறார் பிரியங்கா காந்தி. அவர் பெற்ற மொத்த வாக்குகள் பொறுத்தவரையில் 5,96,995 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வயநாடு இடைத்தேர்தல், வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாடு முழுவதும் கவனித்து பெற்ற தொகுதியாக மாறியது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அங்கு போட்டியிட்ட ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அவர் ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்ற காரணத்தால் வயநாடு எம்பி பதவி ராஜினாமா செய்தார். அந்த இடத்தில் தன்னுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி போட்டியிடுவார், அவருக்கு உங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி தொடர் பிரச்சாரங்கள் மேற்கொண்டார். குறிப்பாக பிரியங்கா காந்தி இதன் மூலமாக முதல் முறையாக தேர்தல் போட்டியில் அவர் களம் இறங்கியிருக்கிறார். இதன் காரணமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய தொகுதியாக வயநாடு தொகுதி என்பது பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் தீவிர பிரச்சாரம் செய்தார்கள். அவருடைய வெற்றி என்பது ஒரு இமாலய வெற்றியாக தான் பார்க்கப்படுது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட தற்போது எண்ண வேண்டிய வாக்குகளை விட அவர் பெற்றக்கூடிய வாக்குகள் வித்தியாசம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் வெற்றி என்பது உறுதியாக இருக்கிறது. அவருடைய வெற்றி பொறுத்தவரை சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கிறார். இன்னும் சொற்ப வாக்குகள் மட்டுமே எண்ணக்கூடிய காரணத்தால் அவர் வெற்றி என்பது 100 விழுக்காடு உறுதியாக இருக்கிறது. அவர் எதிர்த்து போட்டியிட்ட மற்ற வேட்பாளரை பொறுத்தவரையிலும் பாஜக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் 1,04,497 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதே போன்று 2வது இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் 2ஆம் இடத்தையும், பாஜக 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறது. வயநாட்டில் பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். 2ஆம் இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும், 3ஆம் இடத்திற்கு பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, வயநாடு எப்போதும் காங்கிரசுக்கான தொகுதி என்பதை மக்கள் மீண்டும் வாக்குகள் மூலமாக மெய்ப்பித்திருக்கிறார்கள். வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி இதுவரை 5,96,995 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இன்னும் வாக்குகள் எண்ணமிட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த வாக்கு வித்தியாசம் என்பது இன்னும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் எதிர்த்து போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்கள் பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை அவரை விட மிக குறைந்த வாக்குகளையே பெற்றிருக்கிறார்கள். வித்தியாசம் என்பது 4 லட்சத்தும் என்ற அளவில் வித்தியாசம் என்பது இருக்கின்றது. இதன் காரணமாக பிரியங்கா காந்தி வயநாடு எம்பி ஆகிறார் என்பது 100 விழுக்காடு உறுதியாக இருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக கூட பல்வேறு தேர்தல்களின் போது கூட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சிக்காக தீவிரமான பிரச்சாரங்கள் எல்லாம் முன்னெடுத்தார். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து வந்தார். அதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி ராஜினாமா செய்த வயநாடு தொகுதியை பொறுத்தவரையில் அவருக்கு ராகுல் காந்தி ராஜினாமா செய்த காரணத்தால் பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அவரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினர் தீவிரமான வாக்கு வேட்டை நடத்தினார்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொண்டார்கள். இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுத்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகள் என்பது தெரிவிக்கின்றது. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கின்றார். அவருடைய வெற்றி என்பது 100 விழுக்காடு உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது.